Welcome to TKL Tuitions, Class 10 Maths, State Board Syllabus, Lesson 1, Relation and Function, Exercise 1.2, second sum பார்க்கலாம். So first sum read பண்ணலாம். Let A is equal to 1 to up to 45 and R be the relation defined as is square of a number and A. Write R as a subset of A cross A. Also find the domain and the range of R கேட்டிருக்காங்க. So step by step நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். So first என்ன கொடுத்துருக்காங்க, given எடுத்து எழுதுறோம். A செட் கொடுத்துருக்காங்க. Then R க்கு என்ன சொல்லிருக்காங்க, ரிலேஷன் என்னன்னு சொல்லிருக்காங்க, is square of a number. Okay va, then write R as a subset of A cross A. First அப்போ நம்ம parent A cross A கண்டுபிடிக்கலாம். Then R set வந்து அதோட subset என்னன்னு நம்ம அதுக்கப்புறம் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? So A cross A னா 1, 1, 2 என்ன நமக்கு 1, 45 வரைக்கும் போகுதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டாட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2, 1, 2, 2, up to 45 வரைக்கும் வரும். So 3, 1, 3, 2, up to 3, 45. இப்படியே நம்ம up to எது வரைக்கும் பண்ணலாம், 45, 1, 45, 2, etc. 45, 45. So இதுதான் நம்மளோட A cross A ஓட values. Next இப்போ என்ன நம்ம first R கண்டுபிடிக்கலாம். So R னா நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, is square of a number சொல்லிருக்காங்க. அப்போ R ஓட ரிலேஷன்ல என்னென்ன நம்பர் வரும்னா, இப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஓகேவா? So அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி அதோட ரிலேஷன் எழுத போறோம். So 2 ஸ்கொயர் 2 2s are 4, 3 ஸ்கொயர் 3 3s are 9, 4 ஸ்கொயர் பண்ணா 4 4s are 16. ஓகே, 5 ஸ்கொயர் பண்ணா 5 5s are 25, 6 ஸ்கொயர் பண்ணா 6 6s are 36. ஓகேவா? ஸோ 7 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 49 வரும். என்ன சொல்லியிருக்காங்க, R is a subset of A cross A ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு சப்செட்னா நம்ம எலமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட A cross A ல இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நம்பர் 49 வருது. நம்மளோட சப்செட்டோட வேல்யூ 45ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ இதோட நம்மளோட ரிசல்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன, ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். முதல் டொமைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ டொமைன் வந்து நம்ம ரிலேஷன்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டொமைன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரிலேஷன்ஸில் நம்ம பேர் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எலமெண்ட் இதைத்தான் நம்மளோட டொமைன் சொல்லுவோம். ஸோ டொமைன் எழுதலாமா, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இதுதான் நம்மளோட டொமைன். ரேஞ்ச் வந்து நம்மளோட செகண்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் நம்மளோட ரேஞ்சஸ். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.